கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவரையும் நான் மறுபடியும் வாழ்த்துகிறேன். கர்த்தர் இந்த நாட்களிலே அநேகரை சந்தித்து கொண்டு வருகிறதை நினைத்து நாங்கள் அவருக்குள் சந்தோஷப்படுகிறோம். காரணம், எல்லா மனிதரும் மீட்படைய வேண்டும் என்பதே அவருடைய திருவிழம், அவருடைய சித்தம், அவருடைய விருப்பம். ஒரு குடும்பமும் ஒரு தனிப்பட்ட நபரும் கெட்டு போய்விடக்கூடாது என்பதில் ரொம்ப அக்கறை கடவுளுக்கு தான். எனவேதான் அவர் ஜனங்களுக்கு ஒரு பெரிய வெளிச்சத்தை கொடுத்து கொண்டிருக்கிறார். அவங்க இருளிலே சிக்கி தவிக்காத வண்ணம், இருளிலே இருக்கிற மனிதன் போகும் இடம் இன்னதென்று அவனுக்கு தெரியாது. அவன் தடவிக்கிட்டே தான் இருப்பான். அவனால போய் சேர வேண்டிய இடத்திற்கு போய் சேர முடியாது. இந்த உலகத்தை இருளும், இந்த உலகத்தின் மக்களை கார் இருளும் மூடுகிற வேளையிலே என் ஒளியை ஜனங்களுக்கு நான் தந்து அவர்கள் சீராக நடந்து போய் சேர வேண்டிய இடத்திற்கு நான் அவர்களை கொண்டு போய் சேர்க்க விரும்புகிறேன் என்பது ஆண்டவருடைய ஆசை. அதை நீங்கள் நிறைவேற்ற வேண்டும் என்பதுதான் அவர் இந்த நிகழ்ச்சி மூலமாக வலியுறுத்துகிற ஒரு காரியம். எனவே நீங்க இந்த புரோகிராம்களை பார்க்கும் பொழுது, இந்த தேசத்திற்காய் கதறுவோம் புரோகிராம் பார்க்கும்போது, நீங்க தயவு செய்து ஒரு திறந்த மனதோட இருக்கணும். இது வரைக்கும் நீங்க இதெல்லாமோ உங்களுடைய மண்டையில் இருக்கும். எப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்தில் நீங்க இதுவரைக்கும் வாழ்ந்திருப்பீங்க, அது எல்லாவற்றையும் நீங்க கொஞ்சம் ஒதுக்கி வச்சுட்டு உண்மை என்ன என்று நீங்க கணக்கு போட ஆரம்பிச்சீங்கன்னா நிச்சயமாக நீங்கள் அந்த உண்மையை கண்டுகொள்வீர்கள். இல்லாவிட்டால் அப்படியே இருளிலே தடவி திரிகிற மனிதர்களைப் போல மாறிவிடுவோம். ஒளி உலகத்தில் வந்திருக்கிறது. அந்த ஒளியை இன்னைக்கு ஜனங்கள் விரும்பவில்லை. காரணம், இருள்ல அவங்க என்ன செஞ்சாலும் ஒளியில தெரியாதபடிக்கு அந்த இருளையே விரும்புகிறார்கள். இருள இருந்து என்ன செய்யலாம், ஆனா ஒளிக்கு வந்துட்டா எல்லாம் செய்ய முடியாது. எல்லாம் வெட்ட வெளிச்சம் ஆயிரும், எல்லாரும் பார்ப்பாங்க. அதனால நம்ம இங்க வந்துட்டா நம்ம அகப்பட்டுக்குருவோம். எனவே நம்ம இருளே இருந்து நம்ம காலத்தை ஓட்டலாம் என்று அநேகர் இன்றைக்கு முடிவெடுத்துகிறார்கள். அந்த இருள் இன்னும் காரிருளாய் மாறிவிடும். எனவே ஒரு மனிதன் கூட அந்த இருளிலே அழிந்து விடாதபடிக்கு அந்த ஒளியின் இடத்திற்கு வந்து நடக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். இருள் என்பது மரணத்தை மாத்திரம் குறிப்பதல்ல. மரணம் ஒரு இருள், அறியாமை ஒரு இருள், துன்பம் துயரம் ஒரு இருள், சோர்வு ஒரு இருள். ஐயோ வாழ்க்கை அஸ்தமிக்கிறதே, இதுவரைக்கும் நம்ம ஒன்னையுமே செய்து முடிக்கவில்லையே என்ற அங்கலாய்ப்பு ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில இருள். இந்த இருள் எல்லாவற்றையும் நீக்குவதற்கு ஆண்டவர் விரும்புகிறார். எனவே வித்தவுட் எனி prejudice, நீங்க ஏதோ ஒன்ன மனசுல வச்சுட்டு இதை கேட்காம திறந்த மனசோட கேளுங்க. ஒரு சோர்வுற்ற நிலவரத்தில் இருந்த ஒரு பிரயாணி அமெரிக்க ஐக்கிய தேசத்தினுடைய ஆரம்ப நாட்களில் ஒரு இடத்துக்கு போறதுக்கு வந்தான். வர்ற வழியில ஒரு பெரிய நதி ஓடிச்சு. அந்த நதியை அவன் கடக்க முற்படும் பொழுது பொழுது சாய்ந்து விட்டது. பொழுது சாய்ந்துட்டு நதியை கடக்கணும். அவனும் தனித்த ஒரு மனிதனாய் இவ்வளவு தூரம் நடந்து களைப்புற்ற ஒரு மனிதனா இருக்கிறான். இப்போ அந்த நதியை பார்த்தா அந்த நதி அந்த குளிர் நாட்களில் அப்படியே பனியாய் மாறிவிட்டது. ஒரு பெரிய பனிக்கட்டிய போல இருக்குது. இப்ப அதுக்கு மேல ஏறி அவன் பார்க்கிறான். பார்த்தா அவனுக்கு பயம், இவனை தாங்குமா, கரை சேருவோமா, நம்மளே இங்க ஒண்டியா வந்து மாட்டிக்கிட்டோம். மெதுவா தடவி பார்க்கிறான், அதை அழுத்தி பார்க்கிறான். அப்படியே போய் சேருவதற்காக கடப்பதற்காக அவன் தீர்மானம் எடுத்து அவனுடைய வெயிட் முழுவே வச்சுட்டா அது அப்படியே மூழ்கி போயிருமோன்ற அச்சத்திலேயே அவன் 4 காலால ஊந்து 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 போறான். இப்படியே மெதுவா மெதுவா மெதுவா
என்ன ஆயிரும், என்ன ஆயிரும், நம்ம மூழ்கிருவோமோ, செத்துருவோமோ, கரை சேர மாட்டோமோ, பொழுது சாய்ந்துருமோ, இப்படி பல பய உணர்வோடு அவன் முக்காவாசி தூரம் வந்த உடனே திடீர்னு ஒரு சத்தம் கேட்குது. யாரோ பின்னாடி இருந்து பாட்டு பாடுற ஒரு சத்தம். திரும்பி பார்த்தா வேகமாய் ஒரு குதிரை வண்டி, அந்த பனியில ஓடுவதற்கான ஸ்லெட்ஜ் வண்டின்னு சொல்லுவாங்க, அதுல அந்த குதிரை வண்டியில ஒருத்தன் வேகமா பாட்டு பாடிட்டு இவங்க ஊந்துகிட்டு இருக்கிறான், அவன் பக்கத்திலேயே பாட்டு பாடிட்டு போறான். இவனுக்கோ பயங்கர ஆச்சரியம், என்னடா இது பாட்டு பாடிட்டு போறான். அந்த வண்டிக்கு பின்னாடி இன்னொரு வேகன், இன்னொரு வண்டி பூட்டப்பட்டிருக்குது. அது நிறைய கறி, ஏனென்றால் அந்த நாட்களில் வெப்பத்துக்கு அவங்க பயன்படுத்தினது. அதை வச்சுக்கிட்டு ஒரு பெரிய லோடையும் இழுத்துக்கிட்டு போறான். இவன் தன்னையே இந்த பனி பார தாங்குமான்னு தவழ்ந்து இருக்கிறான். அவன் ஒரு குதிரை வண்டி, அதுக்கு மேல அவனுக்கு பின்னாடி இன்னொரு வண்டி, அது நிறைய கறி. இதோட அந்த வண்டி அவன் பாட்டு பாடி அவன் வேகமாக ஓட்டிக்கிட்டு போறான். இவனுக்கு கொஞ்ச நேரம் அதிர்ச்சி தான், இவ்வளவு தூரம் நம்ம இப்படி தவழ்ந்து வந்திருக்க வேண்டிய அவசியம் இல்லையே என்று தன்னையே நொந்து கொண்டானாம். பிரியமானவர்களே, இன்றைக்கும் இந்த மெய் கடவுளை அறியாதவர்கள், தங்க வாழ்க்கையில இருக்கிற அவருடைய பாதையை தெரியாதவர்கள், இதை உணராதவர்கள் இன்னைக்கு வரைக்கும் பயந்து பயந்து செத்துக்கிட்டே இருக்கிறார்கள். வாழ்க்கையின் முக்காவாசி பகுதி இது பயத்திலேயே முடிஞ்சு போயிற்று. கரை சேருவோமா, பொழுது சாய்கிறதே, என் வாழ்க்கை முடிய போதே, ஆனா கரை சேரணுமே, என் பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டிய காரியத்தை செய்து முடிக்கணுமே, எனக்கு இவ்வளவு பெரிய காரியங்கள்லாம் இன்னும் இருக்குதே, அதெல்லாம் முடிக்காம இருக்கிறேனே, என்னுடைய வாழ்க்கையோ முடிய போகுதே, நான் என்ன செய்வேன்? இந்த பயத்துல அச்சத்துல நான் தாக்கு பிடிப்பேனா, நான் உயிரோடு இருப்பேனா, இதுலயே மக்கள் நீ போயிட்டு இருக்கிறாங்க. காரணம், அவர்களுக்கு தங்கள் வாழ்க்கையை குறித்து, தாங்கள் போய் சேர வேண்டிய இடத்தை குறித்து, தங்களை தாங்குகிற வல்லமையை குறித்து கொஞ்சம் கூட அறிவில்லாததுனாலே அவர்கள் தங்கள் வாழ்க்கையின் பெரும் பகுதியை பயத்துல, திகில்ல, வியாகுலத்துல, கவலையில, கண்ணீர்ல கழித்து விட்டார்கள். ஆனால் இது கடவுளுடைய சித்தம் கிடையாது. எப்படி அந்த குதிரை வண்டியில பெரிய லோட இழுத்துக்கிட்டு அவனா இழுத்தான், அந்த வண்டி இழுக்க அந்த வண்டியை செலுத்தி அவ்வளவு பாட்டு பாடிட்டு போனவன போலதான் இந்த உலகத்தின் பாரங்களை, உங்களுடைய கடமைகளை, உங்க காரியங்களை நீங்க இன்னொரு வண்டி இழுக்க பாட்டு பாடிக்கிட்டு கரை சேர வேண்டும் என்று தேவன் சித்தம் வைத்திருக்கிறார். ஆனா இன்னைக்கு மனிதர்கள்லாம் தாங்களே நடக்க முடியாதவர்களாய், கரை சேர முடியாதவர்களாய் தத்தளித்துக் கொண்டிருக்கிறார்கள். இது காரணம் என்ன? அவருடைய வாழ்க்கையை குறித்த அறிவு இல்லை, அவருடைய வாழ்க்கையின் முடிவை குறித்த அறிவு இல்லை, அவர்களை யார் நடத்துவார், யார் தாங்குவார் என்பதை குறித்த அறிவு இல்லை. இந்த அறியாமை என்கிற இருள் ஒரு கார் இருளுக்குள்ளே அவர்களை கொண்டு போய் கொண்டிருக்கிறது. அது ஒரு மீளாத இருள், மீள முடியாத இருளுக்குள்ளே இன்னைக்கு ஜனங்களை கொண்டு போய் கொண்டிருக்கிறது. நான் இதுக்கு பைபிள்ல விட இருக்குதா அப்படின்னு தேடி பார்த்தேன். எங்க ஆண்டவரே, இந்த மக்களை ரொம்ப நேசிக்கிறீரு, பைபிள்ல என்ன இருக்குது பார்த்தா, இன்றைக்கு இருக்கிற சூழ்நிலையை அப்படியே படம் பிடித்து காட்டுவது போல ஒரு பைபிள்ல ஒரு சம்பவத்தை நான் வாசித்தேன். நம்ம எல்லாருக்கும் ஓரளவுக்கு தெரிந்திருக்கிற பிரகாரமாய் இயேசு கிறிஸ்துவை அநேகர் பின்பற்றினார்கள். அதுல ஒரு மனிதர் பேர் பவுல். அவருடைய இயற்பெயர் சவுல். இயேசு கிறிஸ்துவை சந்திக்கிறதுக்கு முன்பாக அவர் சவுல், இயேசு கிறிஸ்துவை சந்தித்த பிற்பாடு அவர் பவுல். சவுல் என்றால் பெரியவன் என்ற அர்த்தம். சவுல் என்றால் பெரியவன், a big man. பவுல் என்றால் சிறியவன் என்ற அர்த்தம். அதைத்தான் கத்தோலிக்க மொழியாக்கத்திலே பவுல் என்று போடாமல் அந்த சிறியவன் என்று பொருள்படும் வகையில சின்னப்பர் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அது சரியான மொழியாக்கம், சிறியவன்.
இயேசு கிறிஸ்துவை சந்தித்த பிற்பாடு நான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன் பெரியவன், ஆனா இப்பதான் தெரியுது நான் ரொம்ப சின்னவன், என்னை நடத்துகிற ஆண்டவர் பெரியவர் என்று உணர்ந்த ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்க்கையில ஏற்பட்ட இந்த பெரிய மாற்றத்தை எல்லாருக்கும் போய் சொல்லணும். தன்னுடைய பலத்தால எதையும் சாதித்து விடலாம் என்று நினைத்த ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை கடவுள் சந்தித்த பிற்பாடு எப்படி அவர் மாறினார் என்பதை எல்லாருக்கும் போய் சொல்லணும். அவர் பிரயாணப்பட்டு போகும் பொழுது கிரேக்க நாடு கிரீஸ், இன்றைக்கு கிரீஸ், அதனுடைய தலைநகர் ஏதென்ஸ், அந்த நகரத்துக்கு வந்தார். அந்த நகரத்திலே அவர் சில காட்சிகளை பார்த்தார். அந்த காட்சிகளை இப்ப நான் சொல்ல போறேன். இது எங்க இருக்குன்னா அப்போஸ்தலருடைய பணி, ஆக்ட்ஸ் ஆஃப் தி அப்போஸ்டல்ஸ். இந்த இயேசுவை பின்பற்றின ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில ஏற்பட்டதெல்லாம் இங்க எழுதப்பட்டிருக்கிறது. கிபி 50ஆம் ஆண்டிலே, நமக்கு முன்னாடி 1950 ஆண்டுகளுக்கு முன்னாடி எழுதப்பட்ட காரியங்கள் நம்ம கையில் இன்னைக்கு ரெக்கார்டா இருக்குது, ரிட்டனா இருக்குது. அதிலே அவர் ஏதென்ஸ் என்ற ஒரு நகரத்தை போய் பார்த்தார். ஏதென்ஸ் நகரம் கிரேக்க நாட்டின் தலைநகரம். அது தத்துவ ஞானிகளால் நிறைந்த ஒரு நகரம். இன்றைக்கு கிரேக்க நாட்டினுடைய தத்துவ ஞானிகள் உலக பிரசித்தி பெற்றவர்கள். அவங்களுக்கு வேலையே அதான், எல்லா தத்துவங்களையும் டிஸ்கஸ் பண்றதுதான். தங்களை ரொம்ப பெரிய ஞானிகள் நினைத்து கொண்டவர்கள். அவங்களுக்கு மிஞ்சின தத்துவம் உலகத்திலே இல்லை என்று சாதித்தவர்கள். அந்த நாட்டுக்கு, அந்த நகரத்திற்கு இந்த சின்னப்பர், இந்த பவுல் போன பொழுது அவரை சில காரியங்கள் அதிர்ச்சிக்கு உள்ளாக்கின. என்னன்னு பார்த்தா, அந்த நகரத்தை எங்கு பார்த்தாலும் சிலைகள். ஒவ்வொரு சிலையாய் போய் பார்த்தார். பார்த்தா அந்த சிலைகளுக்கெல்லாம் ஒரு பேர், ஒவ்வொன்றும் ஒரு கடவுள். எதுக்கெல்லாம் கடவுள்? இயற்கைக்கு ஒரு கடவுள், சண்டைக்கு ஒரு கடவுள், வியாபாரத்திற்கு ஒரு கடவுள், இப்படி பல கடவுள்கள். அந்த நகரத்தை சுத்திலும் கடவுள்களுடைய சிலைகள். அதெல்லாம் பார்த்து ஆச்சரியப்பட்டவர் எல்லாத்தையும் ஒவ்வொன்றையா பார்த்துக்கிட்டு வரார். வந்தா ஒரு இடத்துல ஒரு பீடம் மட்டும் இருக்குது, கடவுளை காணும். நல்லா கவனிக்கணும் நீங்க. ஏன் இதை பரிசுத்த ஆவியானவர், மெய்யான கடவுள் நமக்கு எழுதி கொடுத்திருக்கிறார். உலகத்திலே நான் பார்க்கிற காரியங்கள் எல்லாம் கடவுளுக்கு உகந்தது தானா? பார்த்தா ஒரு இடத்துல ஒரு கடவுளுக்கு ஒரு பீடம் இருக்குது, கடவுளை காணும். கீழே எழுதியிருக்குது, இவர் அறியப்படாத கடவுள். இப்ப விசாரிக்கிறார், என்னையா எல்லாத்துக்கும் கடவுள் வச்சிருக்கிறீங்க, இங்க ஒரு பீடம் இருக்குது, அதுல அறியப்படாத கடவுள்னு போட்டிருக்குது, இதுக்கு என்ன அர்த்தம் கேட்கும்போது அவங்க சொல்றாங்க, இந்த நகரத்திலே பல ஆண்டுகளுக்கு முன்பாக ஒரு பெரிய கொள்ளை நோய் வந்தது. நல்ல கவனிங்க. அந்த கொள்ளை நோயினாலே அநேகர் மாண்டு போனார்கள். எனவே எங்களுக்கு, எங்க மூதாதையருக்கு தெரிந்த அவ்வளவு கடவுள்களுக்கும் நாங்கள் பலி செலுத்தினோம். அவ்வளவு கடவுளுடைய பேரை சொல்லி, உலகத்தில் என்னென்ன கடவுள் இருக்கிறாரோ அவ்வளவு கடவுள் பேரை சொல்லி பலிகளை செலுத்தினோம். வாதை நிக்கல. அப்பந்தான் எங்களில் ஒருவர் வந்து, இப்பா எல்லா கடவுளுக்கும் நீங்க பீடம் கட்டி பலி செலுத்தினீங்க, ஒரு கடவுளும் கேட்கிற மாதிரி இல்ல. எனவே இப்போ நமக்கு தெரியாத ஒரு கடவுள் இருக்கலாம், இந்த பேரெல்லாம் இல்லாம இன்னொரு கடவுள் நமக்கு தெரியாத கடவுள் இருக்கலாம். அவர் ஒருவேளை உண்மையான கடவுளா இருந்தா, எனவே தெரியாத கடவுள் என்று சொல்லி ஒரு பீடத்தை கட்டு, அவரை பற்றி நமக்கு எந்த அறிவு இல்லாததுனால எதையும் வைக்காத. இப்போ அந்த பீடத்துக்கு முன்பாக ஒரு பலியை செலுத்து, அப்படி செலுத்தி இருக்கிறாங்க. செலுத்தின உடனே வாதை நின்றதாம். இது அவருடைய வரலாறு. உடனே அந்த மெய்யான கடவுள் அவராக கூட இருக்கலாம் என்பதனால அப்படிப்பட்ட அறியப்படாத கடவுளுக்கு ஒரு பலிபீடத்தை கட்டி வைத்தார்கள். இப்போ இந்த பட்டணம் முழுவதும் கடவுள்களால நிரம்பி இருந்தது. இந்த எல்லா கடவுள்களுக்கும் அவங்க பலி செலுத்தினாங்க. பவுல் போய் இதெல்லாம் என்ன, நான் வந்து இன்னொரு உண்மையான கடவுளை பற்றி பேச விரும்புகிறேன் சொன்ன பொழுது அங்கே ரெண்டு கூட்டத்தார் இருந்தார்கள். ஒரு கூட்டத்தாருக்கு பெயர்
அதுல இருக்குது. அப்போஸ்தலர் பணி 17ஆம் அதிகாரத்துல 18ல எப்பிகூரியன்ஸ் இவங்க யாரு அப்படின்னா, எப்பிகூரஸ்னு ஒரு மனிதன் இருந்தான். அவன் கிறிஸ்துவுக்கு முன்னாடி ஒரு 300 ஆண்டுகளுக்கு முன்னாடி தோன்றிய ஒரு மனிதன். அதே கிரேக்க நாட்டில் தோன்றிய ஒரு மனிதன். அவன் ஒரு தத்துவ ஞானி. அவன் என்ன சொன்னான், இந்த உலகத்தில் உள்ள கடவுள்கள் எல்லாம் பொய்யே, எதையும் நம்பாத, உன் இஷ்டம் போல வாழு, இந்த உலகத்தில் உள்ள எல்லா இன்பத்தையும் நீ அனுபவித்து விட்டு செத்து விடு, இல்லாட்டா நீ இந்த உலகத்தை அனுபவிக்க முடியாத ஒரு பரிதபிக்கப்பட்ட மனிதனாய் மாறி விடுவாய். இதான் அந்த எப்பிகூரஸ பின்பற்றின மனிதர்கள் கற்றுக்கொண்ட போதனை. இன்னொரு கூட்டத்தார் இருந்தாங்க. அந்த கூட்டத்துக்கு பேரு ஸ்டாயிக்ஸ். இவங்க யாருன்னா, அந்த நாட்களுக்கு பிற்பாடு இன்னொருத்தன் எழும்புனா, அவன் பேரு ஜெனோ. அவன் சொன்னா, ஐயோ எப்பிகூரஸ் சொன்னது பெரிய தப்பு, இப்போ நம்ம உண்மையிலே பல கடவுள்கள் இருக்கிறாங்க, அந்த கடவுள்லாம் கோபப்பட்டுருவாங்க, எனவே நாம் அந்த கடவுளுக்கு பயந்து நடக்கணும். ஆனாலும் அந்த கடவுள்களாம் சேர்ந்து நமக்கு ஒரு விதியை நியமிக்கிறார்கள், அந்த விதிதான் நம்ம வாழ்க்கையில் அப்படியே நடக்கும். எனவே இந்த விதியை மதியால வெல்லணும்னா ஒரு மனிதன் சந்தோஷப்படக்கூடாது, துக்கப்படக்கூடாது, சோர்ந்து போகக்கூடாது, கவலை அடையக்கூடாது, மகிழ்ச்சியாக இருக்கக்கூடாது. அவன் இப்படியே தன்னை ஒடுக்கி தனக்கு வரக்கூடிய அவ்வளவு உணர்வுகளையும் அவன் ஒடுக்கி ஆள தெரிந்திருக்கணும். அப்படிப்பட்டவன் தான் இந்த பூமியில நிம்மதியா வாழ முடியும் என்று இந்த ஸ்டாயிக்ஸ் இவங்க சொன்னாங்க. இப்ப 2 கூட்டத்தார் இருந்தாங்க. ஒரு கூட்டத்தார் இஷ்டம் போல வாழியா, இன்னொரு கூட்டத்தார் இல்ல, நம்ம தவம் செய்யணும், நம்ம இப்படி கட்டுப்பாடோட வாழணும், நம்ம சிரிக்க கூடாது, நம்ம அழக்கூடாது, நம்ம மனுஷரோட இருக்க கூடாது, எங்கேயாவது போய் ஒளிஞ்சுக்கிறணும், இவங்களோட சேர்ந்து வாழ்ந்தோம்னா சரியா வராது, நம்முடைய வாழ்க்கையை அடக்கி ஆளணும், ஐம்புலங்களை அடக்கி ஆளணும், அதற்கு நம்ம பல முயற்சிகளை எடுக்கணும். இப்படி கூட தான் இருந்தா. இன்னைக்கு உள்ள உலகத்தை பார்த்தீங்கன்னா நீங்க கிட்டத்தட்ட இந்த சீன்ஸ் எல்லாம் பார்க்கலாம். நான் யாரையும் குற்றப்படுத்துவதற்காக பேசல. இப்படிப்பட்ட ஒரு நிலவரத்திலே கடவுள் ஒரு பதிலை வைத்திருக்கிறார் என்றால், ஒருவேளை அது இப்ப உள்ள சூழ்நிலையை குறிப்பதா இருந்தாலும் அந்த பதில் இன்னைக்கு செல்லுபடி ஆகும். நீ நல்லா புரிஞ்சுக்கிறேன். நீ இதான் கிபி 50ஆம் ஆண்டிலே இருந்த ஒரு காட்சி. உலகத்தின் மக்கள் இப்படி இருந்தாங்கன்னு அன்னைக்கு இருந்த கிரேக்கர்களை சான்றிதழா கொண்டு வரார். சரி, இப்போ இந்த கூட்டத்தார் என்ன செஞ்சாங்க அப்படின்னா, they were always for something novel. There was a quest for novelty. நூதனமா ஏதாவது கிடைக்குமா, நூதனமா யாராவது பேசுவாங்களா, இதான் அவனுடைய பொழுதுபோக்கே. நூதனமானதையே கேட்கணும், புதுசு புதுசா கேட்கணும். எவனாவது ஏதாவது ஒரு புது தத்துவத்தை கொண்டு விடுவான், அதைத்தான் அவங்க அதை ஏற்றுக்கொள்றதுக்கு ஏதுவா இருக்குதான்னு ஆராய்ந்து, இதான் அந்த மனிதனுடைய நோக்கமா இருந்தது. The quest for novelty overshadowed the real search for reality. உண்மையே அவங்க தேடுவத இது அப்படியே மூடி மறைச்சிட்டு புதுசு புதுசா நூதனமா உன்னை தெரிந்து கொள்ளணும் விரும்பினாங்களே ஒழிய உண்மையை தெரிந்து கொள்ள விரும்பல. இப்ப என்ன செய்யறாங்கன்னா, இந்த பவுலை பிடிச்சிட்டாங்க எல்லாரும். இங்க வாயா, என்னையா பெருசா நூதனமா பேசுற, நீ வா, வந்து எங்க மார்ஸ் மேடைக்கு வா அப்படின்னு கூப்பிடுறாங்க. இது ஒவ்வொன்றுக்கு அர்த்தம் இருக்குது, ஒவ்வொரு காரியத்திலையும் ஒண்ணு மறைந்து இருக்கிறது. அதான் இவ்வளவு விளக்கமா சொல்லிட்டு வர்றேன். அப்போஸ்தலர் பணி 17ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்ட ஒவ்வொன்றுக்கும் ஒரு அர்த்தம் இல்லாம ஆண்டவர் எழுதி தரல. ஏன் அங்க வச்சு பேசிருக்கலாமே, இப்போ ஏன் மார்ஸ் மேடை என்ற ஒரு இடத்துக்கு அவங்க பலாத்காரமா பவுலை எடுத்துட்டு போறாங்க?
சின்னப்பரை கொண்டு போறாங்க, அங்க வச்சு பேசுவோம். இப்போ மார்ஸ் மேடைனா என்ன, இதை கேட்டா நீங்க காலாகாலத்துக்கு சிரிச்சுக்கிட்டே இருப்பீங்க. ஆனால் அதுல ஒரு பெரிய அர்த்தம் இருக்கிறது. இன்றைக்கும் இந்த உலகத்தை மோசம் போக்குவதற்கு சாத்தான் பல விதத்தில் வேலை செய்கிறார். ஜனங்களை எந்த அளவுக்கு அறியாமையில வைக்கணுமோ அந்த அளவுக்கு அறியாமலை வைத்து அவங்களை இருட்டில் வச்சு அப்படி இருட்டிலே கொண்டு போய் தள்ளுறதுக்கு அவன் திட்டம் போடுகிறான். இந்த பிரசங்கத்தை நீங்க இந்த ராத்திரி வேளையில கேட்டுக்கிட்டு இருக்கிறீங்கன்னா, ஆண்டவர் இன்றைக்கு இந்த இருளை நீக்கி உங்க வாழ்க்கையில, உங்க குடும்பத்தில, உங்க பாதையில ஒரு ஒளியை இப்பொழுது கொடுக்க போகிறார். சர்வ நிச்சயத்தோடு சொல்கிறேன். ஏனென்றால் இன்றைக்கு இருந்த உலகத்தை போலதான் அன்றைக்கும் இருந்தது. ஆனால் அதுக்கு நடுவுல ஒரு விமோசனம் இழுத்துட்டு போறாங்க. மார்ஸ் மேடை கொண்டு போறாங்க. ஏன் மார்ஸ் மேடை? வாயா, மார்ஸ் மேடைக்கு வாயா. ஏனென்றால் இந்த இடம் தான் உலகத்திலேயே மிகவும் நீதி நிறைந்த இடம். அவன் சொல்றது ஏன்? மார்ஸ் என்பவர் ஒரு கடவுள். எது கடவுள்? யுத்தங்களுக்கு கடவுள். மார்ஸ் என்பவர். இன்னைக்கு அதை நம்ம செவ்வாய் கிரகணம் சொல்றோம். இந்த பெயர்கள் தான் இன்னைக்கு கிரகணத்துக்கு வச்சிருக்காங்க. மார்ஸ், நெப்டியூன், மெர்க்குரி. மெர்க்குரி என்றால் வியாபார கடவுள். மெர்க்குரி என்றால் வியாபார கடவுள். மார்ஸ் என்றால் யுத்தத்துக்குள்ள கடவுள். நெப்டியூன் என்றால் கடலுக்குள்ள கடவுள். காட் ஆஃப் த சீ. இதெல்லாம் நீங்க தெரிஞ்சிருக்கணும். இப்போ ஒரு நாள் என்ன நடந்துச்சா, இந்த நெப்டியூனுக்கும் இந்த மார்ஸுக்கும், கடலுடைய கடவுளுக்கும் யுத்தங்களின் கடவுளுக்கும் ஒரு சின்ன தகராறாம். அதுல இந்த யுத்தங்களின் கடவுளாகிய மார்ஸ் நெப்டியூனுடைய மகனை கொண்டு போட்டுருவாராம். நல்லா கவனிங்க நீங்க. இதான் அவங்களுடைய தத்துவம். கொண்டு போட்டுருவாராம். கொண்டு போட்ட உடனே இந்த ரெண்டு கடவுளுக்கும் வந்த பிரச்சனை இப்போ ஒரு கோர்ட்டுக்கு வருது. அதுதான் இந்த மேடையில நடந்த ஒரு பயங்கரமான நீதிமன்றம். இப்ப இதுக்கு நீதிபதிகள் யாருன்னா 10 கடவுள்கள். 10 கடவுளை சேர்ந்து 2 கடவுளை ட்ரை பண்றாங்க. இங்க இதுல யார் தப்பு பண்ணிருக்கிறா? அதுல இந்த யுத்த கடவுள் தான் செய்தது தப்பு இல்லை என்று நிரூபித்தபடினாலே அந்த குன்றுக்கு மார்ஸ் குன்று என்று பெயர் வைத்திருக்கிறார்கள். இது எங்க போய் சொல்ல? ஒரு கடவுள் இன்னொரு கடவுளுடைய பிள்ளையை கொண்டு போட்டுட்டாரா. இப்ப 2 கடவுள்ல யாரு குற்றவாளி யார் நிரபராதின்னு அதை நிரூபிக்க ஒரு நீதிமன்றம். அந்த நீதிமன்றம் இந்த மலைக்கு மேல, இந்த ஹில்லோக்கு மேல, இதுல அந்த பெஞ்சில 10 நீதிபதிகள் யாருன்னா இன்னும் வேற பிரசித்தி பெற்ற கடவுள்கள் எல்லாம் நியாயம் விசாரிச்சு இந்த மார்ஸ்ங்கிற கடவுளை நீ குற்றம் செய்யலன்னு நிரபராதி ஆக்கிடுறாங்க. இப்போ அதுக்கு பக்கத்துல இன்னொரு ஒரு கோவில் இருக்குது. அந்த கோவிலுக்கு பேரு பாதாளத்தின் கடவுள் கோவில். அந்த 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 கோவில்ல உள்ள கடவுளுடைய பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு. நீ தப்பு பண்ண அப்படின்னா அந்த பாதாளத்தின் கடவுள் உன்னை இழுத்து பாதாளத்தில் கொண்டு போய் அவரோட வச்சுக்கிடுவாரு. பாதாளத்துக்கு ஒரு கடவுள், பரலோகத்துக்கு ஒரு கடவுள், வியாபாரத்துக்கு ஒரு கடவுள், கடலுக்கு ஒரு கடவுள், யுத்தத்துக்கு ஒரு கடவுள், நேச்சருக்கு இயற்கைக்கு ஒரு கடவுள். இப்படி எவ்வளவோ கடவுள்கள். பாத்தீங்களா? இதா உண்மை. நான் அப்படியே உங்களுக்கு வரலாற்றில இருந்து எடுத்து பேசிக்கிட்டு இருக்கிறேன். 17ஆம் அதிகாரத்தில் இவ்வளவு சமாச்சாரம் அங்க இருக்குது. வா வந்த அந்த மார்ஸ் மேடையில எங்க கடவுள்கள் நீதி விசாரிச்ச இடத்துல நீ நில்லு, பேசு. பக்கத்துல ஒரு பாதாள கடவுள் பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு. அவருக்கு நீ பயப்பட்டு பேசணும். அப்பதான் இந்த சின்னப்பர் பவுல் சொல்றாரு, ஐயோ ஏதென்ஸ் நகர மக்களே, நீங்க இவ்வளவு பக்தி வினயத்தோடு இருக்கிறீங்களே, ஆனா உண்மை தெரியாம இருக்கிறீங்களே. You seem to be very religious, but you are ignorant about the true God. உங்களை பார்த்தா பயங்கர பக்தி மார்க்கத்தில் இருக்கிறீங்க, ஆனா உங்களுக்கு உண்மையான கடவுள் பக்தி என்னன்னு தெரியலையே. இதான் உங்களுடைய வரலாறா? இதான் உங்க தத்துவங்களா? இதான் உங்க நம்பிக்கையா?
இப்போ இந்த அறியப்படாத கடவுள், அன்னோன் கடவுள் என்று ஒரு கடவுளுக்கு நீங்க தெரியாமலே ஒரு வழிபாடை செய்துகிட்டு இருக்கிறீங்களே, அந்த கடவுளை பற்றி பேசுறேன் கேளுங்க என்று சொல்லி அந்த கடவுளை குறித்து வர்ணிக்கிறார். இப்போ இங்கதான் நீங்க இன்னைக்கு ராத்திரி ஒரு முடிவுக்கு வரணும். இந்த அறியப்படாத கடவுள், இந்த உண்மையான கடவுள் எப்படிப்பட்டவர்? நீங்க இன்னைக்கு வழிபட்டு கொண்டிருக்கிற கடவுள் எத்தன்மை வாய்ந்தவர்? இந்த உண்மையான கடவுளை நீங்க கும்பிடுறீங்களா? அப்படி என்றால் உங்க வாழ்க்கையில இருள் இருக்காது, உங்க வாழ்க்கையில பயம் இருக்காது, உங்க வாழ்க்கையில இப்படி சூரியன் அஸ்தமிக்கும் பொழுது நீங்க ஊந்து ஊந்து போயிட்டு இருக்க மாட்டீங்க. உங்க வாழ்க்கையில ஒரு நிச்சயம் இருக்கும், உங்க வாழ்க்கையில ஒரு நம்பிக்கை இருக்கும், உங்க வாழ்க்கையில ஒரு தைரியம் இருக்கும், உங்க வாழ்க்கையில முடிவை குறித்து யாரும் உங்களை சேதப்படுத்தவோ பயமுறுத்தவோ முடியாதபடிக்கு உங்க வாழ்க்கை அமைந்திருக்கும். இப்ப நான் சொல்லக்கூடிய அந்த கடவுள் எப்படிப்பட்டவர்? இந்த தெரியாத கடவுள் யார் என்பதை இந்த பவுல் சொல்லுகிறார், இந்த சின்னப்ப சொல்லுகிறார். நான் கத்தோலிக்க மொழிபெயர்ப்பிலிருந்து நான் வாசிக்கிறேன். இது ரொம்ப ரொம்ப தெளிவா இருக்குது, ரொம்ப எளிமையா இருக்கு, புரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப எளிமையா இருக்கு. அதனால நான் இதுல இருந்து வாசிக்கிறேன். அப்போஸ்தலர் பணி 17ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்துல சின்னப்பர் 23ஆம் வசனத்துல நாம் அறியாத தெய்வம், அந்த தெய்வத்தையே உங்களுக்கு நான் அறிவிக்க போகிறேன் என்று சொல்லி இப்ப அந்த தெய்வத்தை பற்றி சொல்கிறார். இவர் உலகத்தையும் அதில் உள்ள அனைத்தையும் படைத்த கடவுள். ஒரு கடவுள் உலகத்தையும் உலகத்தில் உள்ள அனைத்தையும் படைத்த கடவுள். நீங்க இன்னைக்கு கும்பிடுற கடவுள் உலகத்தையும் உலகத்தில் உள்ள அனைத்தையும் படைத்த கடவுளா? டிக்கெட் சீட்டே வாங்க, இல்லைன்னா இன்னைக்கு ஒரு முடிவு எடுங்க. யார் இந்த உண்மையான கடவுள்? ஒன்று, உலகத்தையும் உலகத்தில் உள்ள அனைத்தையும் படைத்த கடவுள். 2, விண்ணுக்கும் மண்ணுக்கும் ஆண்டவர். அங்கேயும் எதை செய்ய முடியும், இங்கேயும் எதை செய்ய முடியும். அவருக்கு எங்கேயும் எதையும் செய்ய முடியும். உங்களுடைய கடவுளால எதையும் செய்ய முடியும். விண்ணுக்கும் மண்ணுக்கும் ஆண்டவர். அதனால தான் இவ்வளவு தைரியமாக நாம நமக்கு விரோதமாக எழும்புகிற சக்திகளை எதிர்த்து நிற்கிறோம். காரணம், விண்ணுக்கும் மண்ணுக்கும் ஆண்டவர் நமக்கு உதவி செய்கிறார். நாம தடவி தெரிய வேண்டிய அவசியம் இல்லை. 3வது ரொம்ப முக்கியமான பாயிண்ட், இந்த கடவுள் மனிதனின் கையால் உருவான கோவில்களில் வாழ்வதில்லை. இதை நல்லா படிச்சு பாக்குற நீங்க, நான் இங்க கப்சா விடல. உண்மையான கடவுள் அப்போஸ்தலர் பணி 17ஆம் அதிகாரத்தில் சின்னப்பர் என்ற ஒரு கடவுளுடைய மனிதனாலே சொல்லப்பட்ட வார்த்தைகள். இந்த கடவுள் மனிதன் கையால் உருவான கோவில்களிலே வாழ்வது இல்லை. மனுஷன் அவரை பிடிச்சு கொண்டு வந்து ஒரு சின்ன கட்டடத்துக்குள்ள அரெஸ்ட் பண்ண முடியாது, அவரை ஹவுஸ் அரெஸ்ட் பண்ணி வைக்க முடியாது. இதாயா கடவுள் அப்படின்னு வச்சு யாரையும் கும்பிட வைக்க முடியாது. அவர் விண்ணுக்கும் மண்ணுக்கும் ஆண்டவர். பாத்தீங்களா, நான் சொல்லல, சின்னப்பர் பவுல் கடவுளுடைய பிரதிநிதி, அவருடைய ஆவியானவரால் ஏவப்பட்டு எழுதி வைத்திருக்கிறார். இதை புரிஞ்சுக்கிறேன் நீங்க. இதை முடிவை வரேன். இதுல 2 காரியம் இருக்குது. இது நான் பேசல. இந்த பைபிளை நீங்க நம்புறா இருந்தா பைபிள்ல உள்ள அவ்வளவு வாசனை நீங்க நம்பணும். இல்ல எனக்கு கொஞ்சம் போதும் மற்றதெல்லாம் எனக்கு பாதகமா இருக்குன்னா உங்களுக்கும் பைபிளுக்கும் சம்பந்தம் கிடையாது. அவர் விண்ணுக்கும் மண்ணுக்கும் ஆண்டவர். மனிதனின் கையால் உருவான கோவில்களில் வாழ்வதில்லை. அனைத்திற்கும் மூச்சு உயிர் எல்லாமே அளிக்கிறவர். எல்லாத்துக்கும் சுவாசம். எல்லாரும் இன்னைக்கு உயிரோட இருக்கிறோம் என்றால் அதுக்கு காரணம் இந்த கடவுள் தான். அடுத்தது, இப்படி எல்லாருக்கும் எல்லாவற்றையும் கொடுக்கிறவர். அவர் ஏதாவது நம்மகிட்ட லஞ்சம் வாங்கி நமக்கு உதவி செய்யற கடவுள் கிடையாது. புரிஞ்சுக்கிட்டீங்களா?
நான் எப்படியும் வாழ்வேன், ஒரு 1000 ரூபாயை தூக்கி போடுவேன், நான் எப்படியும் வாழ்வேன், ஒரு சின்ன மாலையை தூக்கி போடுவேன், நான் கொஞ்சம் காசை தூக்கி காணிக்கையா போடுவேன். அவர் நம்ம காசை வச்சு அவர் அங்க ஒன்றும் பண்ட மாற்று முறை பண்ண முடியாது. அவர் அங்க வியாபாரமா பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. நம்ம காசை கூட என்ன செய்ய முடியும்? நம்ம காசு நம்மளோட அழிய போகுது, நம்ம பொன் நம்மளோட அழிய போகுது. இதை வச்சு அவரை நம்முடைய வசத்துக்கு இழுக்கலாம் என்று நினைக்க கூடாதான். பாத்தீங்களா? அவர் ஏதோ ஒன்று தேவைப்படுவது போல மனிதனிடம் எதையும் கேட்டு பெற்றுக் கொள்வதில்லை. கடவுளை பாருங்க. எனவே உங்களை யாராவது ஏமாத்தினா ஏமாந்துடாதீங்க. உண்மையான கடவுள் யாருன்னு பாருங்க. இந்த கடவுள் உங்ககிட்ட இருந்து பிடுங்குற கடவுள் கிடையாது. உங்ககிட்ட இருந்து ஒன்ன வாங்கி அவர் அங்க அவருடைய காலத்தை நடத்துறவர் கிடையாது. அடுத்தது மிக முக்கியமான ஒரு பாயிண்ட், எல்லா மனுஷரையும் ஒரே இரத்தத்தின் மூலமாக இந்த உலகிலே தோன்ற பண்ணி வாழ்வளித்தவர். நல்லா கவனிக்கணும். எல்லா மனுஷரும் ஒரே இரத்தத்தினாலே இந்த பூமியிலே தோன்றும்படி செய்தவர். இங்கதான் எல்லா மனுஷரும் ஒன்று. அவன் உயர்ந்தவன், இவன் தாழ்ந்தவன் என்று எந்த ஒரு மதமாவது தத்துவமாவது போதித்தால் அது பொய். மெய்யான கடவுள் யார்னா எல்லாரையும் ஒன்று போல் பார்க்கிறவர். இவன் உயர் குலம், இவன் தாழ் குலம், இவன் உயர்ந்த ஜாதி, இவன் தாழ்ந்த ஜாதி, நீ இந்த ஜாதியில பிறந்திருக்கிற, நீ அந்த ஜாதியில பிறந்திருக்கிற, அப்படி கிடையாது. எந்த ஒரு மதமாவது தத்துவமாவது உங்கள் ஜாதியை வச்சு உங்களை பிரிக்கும் என்றால் அந்த தத்துவம் அந்த மதம் ஒரு உண்மையான கடவுளை உங்களுக்கு போதிப்பது கிடையாது என்று நான் அழுத்த நிறுத்தமா சொல்றேன். அது பொய். அதை நம்பாதீங்க. பைபிள் ரொம்ப தெளிவா இருக்குது. எல்லா மனுஷரையும் சகல ஜனங்களையும் மனுஷ ஜாதிகளையும் ஒரே இரத்தத்தினாலே தோன்ற பண்ணினார். நம்ம ஒரு தாய் தகப்பனுக்கு பிறந்த பிள்ளைகள். அப்படி இருக்கும் பொழுது நமக்குள்ள எப்படி வித்தியாசம் இருக்க முடியும்? புரியுதா உங்களுக்கு? ஜாதிகளை புகுத்தின மதம், ஜாதிகளை அட்வொகேட் பண்ற மதம், அது கடவுளுக்கு உகந்த ஒரு வழி கிடையாது, ஒரு மார்க்கம் கிடையாது. அது ஒரு போலியான மார்க்கம். இது ஒரு பெரிய அடையாளம். இன்றைக்கு முடிவெடுத்துக்கிறீங்க, எல்லாரும் ஒரே குலம். அதைத்தான் இன்னொரு இடத்துல இவர் சின்னப்பர் சொன்னாரு. இப்ப ராயப்பர் பேதுருங்கிற ஒருத்தர், அவரும் கடவுளுக்காக ஊழியம் செய்தவர், அவர் மூலமா சொல்றார். என்ன சொல்றாருன்னா, எக்குலத்தவன் ஆயினும், அப்போஸ்தலர் பணி 10ஆம் அதிகாரம் 35ஆம் வசனம், ஆக்ட்ஸ் சாப்டர் 10 verse 35. எக்குலத்தவனாயினும் இறைவனுக்கு அஞ்சி அவருக்கு ஏற்புடையதை செய்பவனே அவருக்கு உகந்தவன். பாத்தீங்களா? அவன் எங்கேயும் பிறந்திருக்கிறான், அவன் யாருக்கும் பிறந்திருக்கிறான். ஆனால் கடவுளுக்கு அஞ்சி, அவர் கொடுத்த மனசாட்சிக்கு அஞ்சி, அவருடைய சத்தத்திற்கு அஞ்சி அதுக்கு செவி கொடுத்து வாழ்பவனே அவருக்கு ஏற்புடையவன். அவன் எந்த குலமா கூட இருக்கலாம், அவன் எங்கேயும் பிறந்திருக்கலாம். ஒரே ஜாதி, ஒரே ஜாதி, ஒரே பெற்றோருக்கு பிறந்தவர்கள். இதுல இல்ல நீ அந்த ஜாதியில பிறந்திருக்கிற, நீ இந்த ஜாதியில பிறந்திருக்கிற, நீ இங்க வரக்கூடாது, நான் அங்க வரக்கூடாது, இதெல்லாம் கடவுளுடைய உபதேசம் கிடையாது. இது சாத்தானுடைய உபதேசம். அப்புறம் மனிதர்களுக்கு அவரே எல்லைகளை குறித்திருக்கிறார். அது இருக்குது. அப்படி என்றால் உங்களை இந்தியாவில், இந்த மாநிலத்தில், இந்த மாவட்டத்தில், இந்த பட்டணத்தில், இந்த கிராமத்தில் அவர் தான் நம்மை பிறக்க வைத்தார். எனவே நான் ஏன் இங்க பிறந்தேன், நான் அமெரிக்காவில் பிறந்திருக்க கூடாதா, நான் ஜப்பான்ல பிறந்திருக்க கூடாதா என்று சொல்வது தேவ தூஷணம், கடவுளை அவமதிப்பதற்கு சமம். மெய்யான கடவுள் தான் நமக்கு எல்லைகளை குறித்தவர். அது மட்டுமல்ல,
காலங்களையும் முன் தீர்மானித்தவர். இந்த காலத்துல நீ இதை செய்யணும், இந்த காலத்துல உனக்கு இது கிடைக்கும் என்று காலங்களை தீர்மானித்தவர் அவர்தான். எனவே காலங்களை தீர்மானித்தவர், எல்லையை தீர்மானித்தவர், நாம இந்த பெற்றோருக்கு பிறக்கணும் தீர்மானித்தவர். எனவே சில நேரத்தில் பிள்ளைகள்லாம் இருந்திருந்து உங்களுக்கு போய் பிறந்த பாருங்க, தேவதூஷணம், கடவுளை நிந்திக்கிறீர்கள். இருந்திருந்து ஒனிய பெத்தம் பாரு, தேவதூஷணம், கடவுளை நிந்திக்கிறீர்கள். இன்னைக்கு மனம் திரும்புங்க. அதுதான் இந்த பிரசங்கம். நம்ம எவ்வளவு கடவுளை அலட்சியம் பண்றோம் பாருங்க, எவ்வளவு நிந்திக்கிறோம் பாருங்க. நமக்கு கடவுள் கொடுத்த நல்ல பெற்றோரை இகழ்றோம் பாருங்க, நம்ம கொடுத்த பிள்ளைகளை இகழ்றோம் பாருங்க, நம்ம கொடுத்த எல்லையை இகழ்றோம் பாருங்க. நான் அப்படி நல்லா இருப்பேன், இப்படி நல்லா இருப்பேன் என்று பெரிய ஆசையை சாத்தான் உள்ளுக்கு கொண்டு வந்து கடவுளை நிந்திக்க வச்சு உங்களை இருளுக்குள்ள கொண்டு போய்கிட்டு இருக்கிறான். ஜாக்கிரதை. எங்க உங்களை அவர் நட்டினாரோ அங்கே நீர் பாய்ச்சுவார், அங்கே வளரச் செய்வார், கனி கொடுக்க வைப்பார், ஆசீர்வதிப்பார். இது கடவுள் ஒருவனையும் கைவிடாத ஒரு செயல், கைவிட மாட்டார். இன்னைக்கு நீ இதெல்லாம் நீங்க நம்புங்க, ஏற்றுக்கொள்ளுங்க. மிக மிக முக்கியமானது, அவர் நம் அருகில் வந்து நமக்கு மீட்பு கொடுக்கிறவர். எப்படியா? தடவியாவது அவரை கண்டுபிடிக்கணுமா? தடவுறதுக்கு எங்க போகணும்? எவ்வளவு தூரம் போகணும் தடவுறதுக்கு? தடவியாவது கண்டுபிடிக்கிற அளவுல அவ்வளவு அருகில அவர் வந்து, இந்தாப்பா நான் தான் உனக்கு உயிரை கொடுத்த கடவுள், நான் தான் உனக்கு வாழ்வை கொடுத்த கடவுள், இதோ வந்திருக்கிறேன், என்னைய நீ பிடிச்சிக்க, நீ தடவுற தூரத்துல இருக்கிறேன். இங்கதான் எந்த கடவுளாவது, எந்த சமயமாவது, எந்த மதமாவது உங்களை இந்த மைலுக்கு வா, இந்த ஊருக்கு வா, இந்த நாட்டுக்கு வா, இவ்வளவு பணத்தோட வா, நான் அங்க வந்து உன்னை மீட் பண்றேன்னு சொல்ற கடவுள் போலியான கடவுள். That God is a fraud God, fake God. அது ஒரு பொய்யான கடவுள். உண்மையான கடவுள் சொல்றார், நீ இருக்கிற இடத்துல நீ தடவியாவது கண்டுபிடிக்க உன் பக்கத்துல வருகிறேன், என்ன கண்டுபிடி, என்ன பிடித்துக்கொள், உனக்கு மீட்பு தருவதற்கு உன் அருகில வந்து நிற்கிறேன். பாத்தீங்களா? மெய்யான கடவுளுடைய குண லட்சணங்களை பற்றி பேசிக்கிட்டு இருக்கிறேன். இன்னைக்கு நீங்க வழிபடுற கடவுள் இந்த கடவுளா? இல்லை என்றால் கடவுளை மாத்துங்க. இல்ல உங்க வாழ்க்கை மாறாது. தைரியமா சொல்றேன், மாத்தி பாருங்க. நாங்க இன்னைக்கு சொல்ற இந்த கடவுள் இவ்வளவு அன்பானவரா? என்னை படைச்சு என் மேல இவ்வளவு திட்டங்களை வச்சிருக்கிறாரா? என்னை கைவிடாம காப்பாத்துவாரா? நீங்க அறியாமையில செய்யற அநேக காரியங்கள் உங்களுக்கு விபரீதங்களை கொண்டு வந்து கொண்டிருக்கிறது. அறியாமலே விஷத்தை குடிச்சா செத்து போயிடுவான், அறிஞ்சு விஷத்தை குடிச்சா செத்து போயிடுவான். இதான் கதை. நான் அறியாம இருக்கிறேன், அறியாமல் இருந்தாலும் விஷத்தை குடிச்சா மரணமே. எனவே இன்றைக்கு இதை நம்புங்கள். எங்கும் இருக்கிறவர், அவருக்குள்ளதான் நம்ம வாழ்க்கை அடங்கி இருக்கிறது. அசைவது, பிழைப்பது, நகர்வது, போவது, வருவது எல்லாம் அவருக்குள்ளதான். அவர் கையை எடுத்துட்டாரு, கதை முடிஞ்சு போச்சு. அவருடைய பாதுகாப்பு வளையத்திலிருந்து வெளியே போனா என்ன நடக்கும்னு யாருக்குமே தெரியாது. அவருக்குள்ளே பிழைப்பு. 12வது பாயிண்ட், அவர் உயிருள்ள கடவுள். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். உயிருள்ள கடவுள் நம்மளை தூக்கி சுமப்பாரையா? உயிருள்ள கடவுள்னா அவர் படைச்ச அவர் பிள்ளைகளை தோல்ல போட்டு அவர் சுமக்கணும். நாம சுமக்க கூடாது கடவுளை. நாம ஒரு கடவுளை சுமந்தோம்னா அது ஏழாத கடவுள், அது ஒரு தெம்மாடியான கடவுள், அது ஒரு போலியான கடவுள், அது ஒரு செத்த கடவுள். எந்த கடவுள் நம்மளை தூக்கி சுமக்கிறாரோ அவர் தான் உயிருள்ள கடவுள். கடவுளை தூக்கி நம்ம சுமக்க வேண்டிய அவசியம் நொண்டியா? அவங்க கால் இல்லையா? அவரை நடக்க முடியாதா? பார்க்க முடியாதா? இவ்வளவு தூரம் எனக்கு தெரியாதா? மிக மிக முக்கியமான பாயிண்ட். இங்க சின்னப்ப சொல்லுகிறார், நாங்கள் இன்னைக்கு உங்களுக்கு போதிக்கிற அந்த தெரியாத கடவுள் யார் என்றால் உயிருள்ள கடவுள். அப்புறம் அவர் மனித வேலையாலே உண்டான கடவுள் கிடையாது. ஏதோ கல்லால,
ஏதோ வெள்ளியால ஏதோ பொன்னால மனுஷன் கையால அவன் போட்டு மிதிச்சு அவன் போட்டு அடிச்சு அவன் போட்டு செதுக்கி அப்படி உண்டாக்குறவர் கடவுள் கிடையாது. கடவுள் தான் மனிதனை உண்டாக்குவார ஒழிய மனிதனால கடவுளை உண்டாக்க முடியாது. மனிதன் கடவுளை உண்டாக்க முடியும்னா அவர் கடவுளே கிடையாது. மனித யுக்திக்கு அப்பாற்பட்டவர், மனித வேலைக்கு அப்பாற்பட்டவர். சரி, இப்ப கடைசியா நான் ஒரு 2 பாயிண்ட் சொல்ல போறேன். கடைசியா இவ்வளவு சிறப்புகள் நிறைந்த இந்த கடவுள் ஒன்னு சொல்றாரு, எப்பா இது வரைக்கும் உனக்கு என்னைய பற்றி தெரியலையா? பரவாயில்லப்பா. பாத்தீங்களா, இப்படி யாரா சொல்லுவாங்களா? இதுவரைக்கும் நீ அறியாமையில் உள்ள காலங்களை நான் மறந்து மன்னிக்க ஆயத்தமா இருக்கிறேன். இன்றைக்கு இந்த 28ஆம் தேதி வரைக்கும் நீ ஒருவேளை என்னை அறியாம இருந்திருக்கலாம். பரவாயில்ல, உன்னை மன்னிச்சு மறக்கிறேன். உன்னுடைய அவ்வளவு கிரியைகளை மறக்கிறேன். நீ எனக்கு விரோதமாய் செய்த எல்லாவற்றையும் மறக்கிறேன். நீ பேசினதை மறக்கிறேன், நீ செஞ்சதை மறக்கிறேன். நீ எனக்கு விரோதமாய் எல்லாம் எந்தெந்த ரீதியிலாம் நீ செயல்பட்டாயோ எல்லாம் மறக்கிறேன். காரணம் நீ அறியாமையில செஞ்சிட்டேன்னு ஒத்துக்கிறியா? மறக்கிறேன். ஆனால் இனி நீ மனம் திரும்ப வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். இந்த 10 மணிக்கு நீ மனம் திரும்புவாயா? இதுவரைக்கும் நீ அறியாம இருந்த பரவாயில்ல, நீ எதையோ கும்பிட்டுட்ட பரவாயில்ல, எதையோ செஞ்சிட்ட பரவாயில்ல, எங்கேயோ போயிட்ட பரவாயில்ல, ஆனா இன்னைக்கு ராத்திரி 10 மணிக்கு நீ மனம் திரும்புவியா? ஆண்டவர் கேட்கிறார். எவ்வளவு பாசமான கடவுளை பாருங்க. நான் வந்திருக்கிறேன், நீ தொட்டி கண்டுபிடிக்கலாம். உன் வீட்டில் இருக்கிறேன், உன் முன்னாடி நிக்கிறேன். நீ பார்க்க முடியாத ஒரு பெரிய கடவுள் வந்திருக்கிறேன். நான் எங்க இருப்பேன், உன்னை ஆசீர்வதிக்க விரும்புகிறேன். என்னைய நீ தொட்டி கண்டுபிடி, நான் மன்னிக்கிறேன். ஆனால் நீ இன்னைக்கு ராத்திரி நீ மனம் திரும்புவியா? ஆம்பிரியமானவர்களே, இவர் யார் அப்படின்னா அவர் சொல்கிறார், இந்த பூமிக்கு வந்து தன் ஜீவனே கொடுத்து உயிரோடு எழும்பி நீ நமக்காக கிரியை செய்கிற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. எனவே நான் உங்களுக்காக ஜெபிக்க போறேன். இதை நீங்க மறந்துடாதீங்க. நீங்க வழிபடுற கடவுள், நீங்க ஆராதிக்கிற தெய்வம், நீங்க ஆண்டவர்னு கூப்பிடுற ஆளு, இந்நாட்டு நம்ம போய் பேசலாம், நம்ம துன்பங்கள் எல்லாம் போய் சொல்லலாம்னு நினைக்கிற ஆளு எப்படிப்பட்ட ஆளு? மனுஷன் செஞ்சதா? மனுஷனால செய்யப்பட்ட ஒரு கடவுளா? கல்லால, பொன்னால, வெள்ளியால செஞ்சிருக்கலாம். சின்னப்பர் சொல்கிறார், இதோ நீங்கள் இந்த கடவுளை நீங்க பொன்னால மண்ணால நீங்க செய்ய முடியாது, செய்யக்கூடாது. நீங்க அப்படி செஞ்சீங்கன்னா அது கடவுள் கிடையாது. மனிதனின் கலைத்திறன், மனிதனின் அறிவு அமைந்த வேலைப்பாட்டிற்கு கடவுள் ஒப்பானவர் என்று எண்ணக்கூடாது. சின்னப்பர் சொல்கிறார். எனவே இன்னைக்கு ராத்திரி, ஆண்டவரே நான் அறியாமையில வாழ்ந்துட்டேன்யா, என்னை மன்னிச்சிடும். மெய்யான கடவுளே இயேசுவே வாரும், நாம் தடவியாவது கண்டுபிடிச்சு ஒரு விமோசனத்துக்குள்ள போக விரும்புகிறேன். இந்த செய்தியை நீங்க ஒருவேளை தூக்கி வீசலாம், இல்ல இந்த செய்தியை நீங்க ஆராய்ந்து பார்க்க முற்படலாம், இல்லாட்டா இந்த செய்தியை நீங்க ஏற்றுக்கொள்ளலாம். ஆனால் இந்த செய்தி 2 செய்ய போகுது, 2 காரியம் செய்ய போகுது. ஒன்னு உங்களை ஆசீர்வதிக்க போது, இன்னொன்னு உங்களை நியாயம் தீர்க்க போது. போட்டிருக்குது. சின்னப்பர் சும்மா விடல, பவுல் சும்மா விடல. இதை சொன்ன விற்பாடு சொன்னார், இங்க பாருங்க, இதெல்லாம் கேட்டுட்டீங்க அத்தனை பட்டணத்தாரே, ஏதென்ஸ் நகர மக்களே, தத்துவ ஞானிகளே, ரொம்ப தெரிஞ்ச மெத்த படிச்ச மேதாவிகளே, நான் சொல்றேன் கேட்டீங்களா? நீங்க அறியாத கடவுள் இப்படிப்பட்ட கடவுள். இவரை தவிர நீங்க வேற யாராவது கும்பிட்டீங்கன்னா நியாய தீர்ப்புக்கு ஆளாவீங்க. இந்த கடவுளே வந்து உங்களை நியாயம் தீர்ப்பார். நீங்க அறியாத கடவுளே உங்களை வந்து நியாயம் தீர்ப்பார். எனவே இன்றைக்கு இந்த அரிய சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி அப்படியே உங்களை ஒப்பு கொடுத்துருங்க. டோன்ட் பி ப்ரவுட் ஹார்ட். ரொம்ப தெரியும் நினைக்காதீங்க. இந்த பவுல் சின்னப்ப ரொம்ப தெரிஞ்சவர்,
தன்னை அப்படியே தாழ்த்தினார். நான் ரொம்ப படிச்சிருக்கிறேன், எத்தனையோ காரியங்களை வாசித்திருக்கிறேன். உங்களுக்கு நான் சும்மா வந்து பிரசங்கம் பண்ணல, எல்லாத்தையும் ஆராய்ஞ்சு பார்த்து தான் பிரசங்கம் பண்ண வந்திருக்கிறேன். ஆண்டவரே, இந்த ஜனத்துக்கு ஒரு உண்மையை சொல்லுங்கப்பா. இந்த ஜனம் அப்படியே வாழ்க்கையினுடைய முக்காவாசி பகுதி அப்படியே ஊந்து 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 இன்னும் இருளே பயத்தில் இருக்கிறாங்களே, விமோசனம் இல்லையா என்று கேட்ட பொழுது ஆண்டவர் தந்த செய்தியை தான் நான் உங்களுக்கு தத்ரூபமா பேசி கொண்டிருக்கிறேன். இதை யாரையும் காயப்படுத்துவதற்காக அல்ல, இதை யாரையும் பரிகசிப்பதற்காக அல்ல. இது கடவுளுடைய மெய்யான வார்த்தை. இது உங்களை விடுவிக்கும். ஜெபம் பண்ணுவோமா? நான் உங்களுக்காக ஜெபம் பண்றேன். இன்னைக்கு ராத்திரி ஆண்டவர் உங்களை விடுவிக்க போகிறார். என்னோடு இணைந்து முழந்தாள் படியிடுங்க. ஒருவேளை உங்களுக்கு இதை குறித்து சந்தேகங்கள் எழுப்பினா நேரில் வாங்க. தொழில் நெருக்கடி, குடும்பத்தில் பிரச்சனை, நாங்க இதுவரைக்கும் இதெல்லாமோ தேடி பார்த்துட்டோம், முடியல, விமோசனம் இருக்குதா? வாங்க. உங்களுக்கு உண்மையான விமோசனத்தை ஆண்டவரிடமிருந்து பெற்றுத்தர எங்களால முடியும் என்று நாங்கள் உறுதியாக சொல்கிறோம். விடுதலையை மெய்யாக பெற்றுத்தர முடியும். அப்படிலாம் நாங்க பேச மாட்டோம். வாருங்கள். எப்பேற்பட்ட பிரச்சனை இருந்தாலும் சரி, உங்களுக்காக நாங்க எங்க இறைவனிடம் மன்றாடி பெற்றுத்தர முடியும். இப்படிப்பட்ட கடவுளை சேவிக்கிறோம். அவ இன்றைக்கு உங்களை ஆஸ்வதிப்பாராக. அன்பின் பரலோக பிதாவே, ஒன்றான மெய் தேவனே, உம்மை ஆராதிக்கிறோம், உம்மை ஆராதிக்கிறோம். எங்களை தாழ்த்துகிறோம் ஆண்டவரே. எங்களுக்கு தெரிந்ததை கொண்டு எங்க அறியாமையிலே நான் மாண்டு போய் விடாதபடிக்கு எங்கள் மேல இவ்வளவு இரக்கம் உள்ளவராக இருக்கிறீர்கள் ஐயா. இன்றைக்கு அநேகருடைய மன கண்களை நீங்க திறந்ததற்காக உமக்கு நன்றி. அநேகருக்கு இந்த மெய்யான கடவுள் யார், அவருடைய குணாதிசயங்கள் எப்படிப்பட்டவைகள் என்பதை நீர் விளக்கினதற்காக நன்றி. எங்களை எல்லாம் நீர் தோன்ற பண்ணி எங்களை ஆசீர்வதிக்க பிரியமா இருப்பதற்காக நன்றி ஐயா. ஒருவேளை இன்றைக்கு ராத்திரி இந்த இருளே தடவி கொண்டிருக்கிற இந்த ஜனம் உம்மை கண்டுபிடிக்க வேண்டும் என்று நினைக்கிற வேளையில உம்மை அவர்களுக்கு வெளிப்படுத்த வேண்டும் என்று இந்த மக்களுக்காக பரிந்து பேசுகிறோம். இந்த மக்களுக்காக கதறுகிறோம். இந்த தேசத்தின் மக்களுக்காக கதறுகிறோம். இந்த நகரத்தின் சுற்று வட்டாரத்தின் மக்களுக்காக கதறுகிறோம். இன்றைக்கு இவருடைய வாழ்க்கையிலே ஒரு மெய்யான ஒளி வீசுவதாக, இருள் அகழுவதாக இயேசுவின் நாமத்தினாலே. மெய்யான ஒளியாகிய இயேசுவின் நாமத்தினாலே இருள் அகன்று போ, வாதைகள் அகன்று போவதாக, வேதனைகள் அகன்று போவதாக. இவர்களை இதுவரைக்கும் கட்டி வைத்திருந்த அறியாமையை அடக்கிறோம் இயேசுவின் நாமத்தினாலே. இந்த உண்மையான கடவுளை அறிய முடியாதபடிக்கு உள்ள பெருமையான எண்ணங்களை அடக்கிறோம் இயேசுவின் நாமத்தினாலே. இன்றைக்கு ஆண்டவரே, தாழ்மையோடு உம்மை தேடுகிறவர்கள் உம்மை கண்டுபிடிப்பார்களாக. இந்த உண்மையான கடவுளுடைய ஆசீர்வாதங்களை அனுபவிப்பார்களாக. அவர்களுக்காக வைத்திருக்கிற திட்டங்கள் நிறைவேறுவதாக, நன்மைகள் வருவதாக, பாதுகாவல் வருவதாக, அவளை சுற்றிலும் ஒரு அக்கினி எரிவதாக, சாத்தான் அவளை தொடாதபடிக்கு தேவ பாதுகாவலும் நன்மையும் ஒத்தாசையும் உண்டாவதாக. எங்கள் தேவனை செய்யப்பதற்காக சோத்திரம். ஒருவேளை இதுவரைக்கும் கண்டுபிடிக்க முடியாத காரணத்தினால நான் அவதிப்பட்டு கொண்டிருக்கிறேன் என்று சொல்கிறவர்களுக்கு கர்த்தாவே உம்மை வெளிப்படுத்துவீராக. குடும்பங்களிலே இனம் புரியாத பயமும் வேதனையும் ஆண்டு கொள்கிற வேளையிலே அவளை விடுவிப்பீராக. இயேசுவின் நாமத்திலே சாத்தானே வெளியேறு, வெளியே போ இயேசுவின் நாமத்தினாலே. அசுத்த ஆவிகளே, நீ எத்தனை பேராக இருந்தாலும் சரி, இந்த இரவிலே குடும்பங்களை விட்டு, தனி மனிதனை விட்டு, எல்லைகளை விட்டு வெளியேறு. விசுவாசிக்கிறவர்களுக்கு பரலோகத்தின் ஒத்தாசை வெளிப்படுவதாக, பரலோகத்தின் படை இறங்குவதாக. ஹல்லேலூயா. நாங்கள் அறிவித்திருக்கிற இந்த தேவன் மெய்யான தேவன். நாங்கள் விசுவாசிக்கிற தேவன் மெய்யான தேவன். நாங்கள் ஆராதிக்கிற தேவன் மெய்யான தேவன்.
நாங்கள் வழிபடுகிற தேவன் மெய்யான தேவன் என்பதை நிரூபிக்கும் வண்ணமாய் என் தேவனே உம்முடைய ஓங்கிய புயம் உம்முடைய பலத்த கரம் மக்களை விடுவிப்பதாக. ஹல்லேலூயா. இன்னைக்கு ராத்திரி ஆயிரக்கணக்கான ஜனங்கள் விடுதலை அனுபவிப்பார்களாக. அறியாமை நீங்கட்டும். எங்கேயும் ஓட வேண்டாம். இருக்கிற இடத்திலேயே இந்த தேவன் என்னை தேடி வந்திருக்கிறார் என்ற உணர்வு உண்டாவதாக. அப்படியே செய்யுங்கப்பா. ஆசீர்வதிங்க. உங்களுக்கு தான் மகிமை. நீங்க தான் விடுதலையாக்குற தேவன். நீங்க தான் நன்மைகளின் தேவன். எங்கும் வியாபித்திருக்கிற தேவன். ஆசீர்வதிங்கப்பா. ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்திலே நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் நான் பெற்றுக்கொள்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். தொடர்ந்து இந்த நல்ல தீர்மானத்தில் நிலைத்திருங்கள். நீங்க இந்த கடவுளுடைய பெரிய நன்மைகள் எல்லாம் அனுபவிப்பீர்கள். உங்களுக்கு ஏதாவது உதவி செய்யணும் என்ற எண்ணம் ஒரு உணர்வு ஏற்பட்டா உங்களை தொடர்பு கொள்ளுங்கள். நாங்கள் உதவி செய்ய காத்துக்கிட்டு இருக்கிறோம். God bless you. Praise the Lord.